தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புலர்ந்திருக்கிற புத்தாண்டு தினத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை தெய்வீக கல்வாரி பலியில் பங்கெடுக்க குருக்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். புலர்ந்திருக்கிற புத்தாண்டு நமக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் பெற்றுத்தருகிற ஆண்டாக அமையவும், அத்தோடு இணைந்து இன்னும் சிறப்பாக 2025ஆம் ஆண்டினுடைய ஜூபிலி ஆண்டையும் நாம் சிறப்பிக்கிறோம். ஆகவே அந்த ஜூபிலி ஆண்டினுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நாங்கள் உங்களுக்கு உரித்தாக்குகிறோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இவ்வாறாக கூறுகிறார்: தூய ஆவியானவர் திருமுழுக்கு வழியாக இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அவரை கண்டேன், அவரை உணர்ந்து கொண்டேன் என்று சான்று பகரக்கூடிய ஒரு இறை வார்த்தையை நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்போம். அதையே முதல் வாசகத்தில் நாம் எவ்வாறாக வாசிக்க கேட்போம் என்றால், கடவுளை காண்கிறவர் எவரும் பாவம் செய்வதில்லை, அல்லது பாவம் செய்கிற எவரும் கடவுளை காண முடியாது என்கின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் மாதத்தின் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இன்றைய நாளில் இயேசுவின் தூய்மை மிகு திருப்பெயர் திருநாளிலே நாமும் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய விடுதலையை பெற்றிருக்கிற நாம் புதிய ஆண்டில் பாவம் இல்லாமல் அல்லது தீமையிலிருந்து விலகி வாழ்கின்ற பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவரை கண்டடைய முடியும். அப்படி ஆண்டவரை காண்கிற பொழுது, கண்டுகொள்கிற பொழுது அவருக்கு சான்று பகருகிற வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்புலையில் நம்மையே இணைத்து ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீரே. மக்களின் வேண்டுதல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை
அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனம் 29 அதிகாரம் 3 இறைவசனம் 6 முடிய. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதில்மொழி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. எங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையினை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். Alleluia.
மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறை மகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். மகிழ்ச்சியின் காலம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் காலம். இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி, புதிய வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு படி மேலே சென்று இன்னும் அதிகமான மகிழ்ச்சி. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மை மிகு திருப்பெயரை நன்றியோடு நினைத்து அந்த திருப்பெயருக்கு ஆராதனை செலுத்த கூடி வந்திருக்கக்கூடிய வேளை இது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தை இன்று நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் சற்று தியானித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர் யோவான் மிக அழகாக யார் கடவுளுடைய மக்கள் என்பதை வரையறை செய்கின்றார். எல்லாரும் கடவுளுடைய மக்கள். யாரெல்லாம் இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய மக்கள். இருந்தாலும் திருத்தூதர் இன்றைக்கு இந்த முதல் வாசகத்தின் வழியாக ஒரு அழைப்பு விடுக்கின்றார். யார் ஒருவர் கடவுளுடைய தூய்மையை பிரதிபலிக்கிறாரோ அவர்கள் கடவுளுடைய மக்கள். நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய தூய்மையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய குடும்பத்தில், நாம் வாழும் சமுதாயத்தில், நம்முடைய பங்கு ஆலயங்களில் கடவுளுடைய தூய்மையை வெளிக்காட்டும் போது நாம் உண்மையிலுமேயே கடவுளுடைய பிள்ளைகள் என்று திருத்தூதர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்.
இரண்டாவதாக, யார் கடவுளுடைய மக்கள் இல்லை? யார் ஒருவர் பாவம் செய்கிறாரோ அவர் கடவுளுடைய மக்கள் இல்லை. யார் ஒருவர் பாவம் செய்கிறாரோ, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவர் கடவுளை கண்டதும் இல்லை என்று திருத்தூதர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் வழியாக கடவுளுடைய மக்களாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அந்த திருமுழுக்கினுடைய வல்லமையை நாம் பிரதிபலிக்கின்றோமா? திருமுழுக்கினுடைய தூய்மையை நாம் பிரதிபலிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சரி, பாவம் செய்கிறோம், மனித பலவீனத்தினாலே பாவம் செய்கின்றோம். இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கா? இல்லை. சாகும் வரை இந்த உடலிலே பாவ நாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பதை மிக அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்ய முடியும்? இன்றைய திருப்பாடலில் நம்ம வாசிக்க கேட்டோம். திருப்பாடலுடைய ஆசிரியர் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுள் ஒருவரே நமக்கு விடுதலையை கொடுக்கின்றார். கடவுள் ஒருவரே நமக்கு விடுதலையை கொடுக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரை நினைத்து, அந்த ஆண்டவர் கொடுத்த விடுதலையை நினைத்து, அந்த ஆண்டவர் நமக்கு செய்த வல்ல செயல்களை நினைத்து ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுங்கள் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றோம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு உமக்கு பாடல் பாடுகின்றேன். காரணம், நீர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றீர். எல்லா விதமான பாவ சூழ்நிலைகளிலிருந்தும், பாவ நாட்டங்களிலிருந்தும், பாவத்துக்கு ஏதுவான சிந்தனைகளிலிருந்தும் கடவுளே, நீர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றீர், நன்றி என்று மனதார ஆண்டவருக்கு நாம் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கு யோவான் எப்படி சுட்டி காண்பிக்கிறார் என்பதை மிக அழகாக படம் பிடித்து காண்பிக்கின்றார். வழக்கமாக நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, 4-5 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்த்து, இதோ இவர் வராரு பாருங்க, இதோ இப்படிப்பட்டவர் வராரு பாருங்க அப்படின்னு நம்மை பற்றி பல பேர் பலவிதமான ஒரு சிந்தனைகளை வைத்திருக்கலாம். நாமும் ஒரு சிலரை பார்த்து, இவ இப்படிப்பட்டவன், இதோ இந்த பெண் இப்படிப்பட்டவர் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பிராண்ட் செய்கிறோம். நம்ம திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசுவை சுட்டி காண்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, 2 நிலைகளில் ஆண்டவர் இயேசுவை அவர் சுட்டி காண்பிக்கின்றார். எடுத்த உடனே முதல்ல ஆண்டவர் இயேசுவை சுட்டி காண்பித்து, இதோ இறைவனின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசுவை சுட்டி காண்பித்து சொல்லுகின்றார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க நம்மிடத்திலே நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் இந்த நற்செய்தி, குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே யோவான் ஆண்டவர் இயேசுவை இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லி கொடுக்கின்றார். இறைவனின் செம்மறி, அதாவது அந்த இடத்துல நின்றிருந்த எல்லா யூத மக்களும் பல ஆண்டுகளாக தலைமுறையாக இந்த ஆட்டினை கடவுளுக்கு பலியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய கோவிலுக்கு சென்று தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டும் என்றால், விடுதலை பயணம் புத்தகத்திலிருந்து பாஸ்கா என்னும் பெருவிழாவை இந்த இஸ்ராயல் மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த பாஸ்கா பெருவிழா அன்று பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, யோவான் சொல்லுகிறார், மக்களே, இதோ பாருங்கள், நீங்கள் இத்தனை தலைமுறையாக ஒப்பு கொடுத்திருந்தக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியை விட இப்போது நம்மிடத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு என்னும் செம்மறி விலை மதிப்பு இல்லாதவர். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் விடுதலையை பெற்றுக் கொடுக்க இதோ நம்மிடத்திலே நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார் இறைவனின் செம்மறி. ஏசாயாவினுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவரும் இதே வார்த்தையை
பயன்படுத்துகின்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். கத்தாத செம்மறி போல அவர் நம்முடைய பாவங்களுக்காக எல்லா வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 53 நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் இதை எல்லாவற்றையும் மனதில் வைத்துத்தான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இவரே இறைவனின் செம்மறி. இரண்டாவது நிலையிலே திருமுழுக்கு யோவான் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இவர் மீது தூய ஆவியானவர் இறங்கி வருவதை நான் கண்டேன். அன்புக்குரியவர்களே, அங்கு சுற்றியிருந்த ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக திருமுழுக்கு யோவானை தேடி சென்றார்கள் திருமுழுக்கு வாங்குவதற்காக. அந்த மக்கள் யாருக்கும் இவர்தான் உலகின் மீட்பர், இவரே இறைவனின் செம்மறி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் திருமுழுக்கு யோவான் பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தையை, நான் கண்டேன், இந்த ஆண்டவரை நான் கண்டேன், இன்றைக்கு வரைக்கும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தை நம்ம இப்போ ஒப்பீடு செய்து பார்ப்போம். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், யார் ஒருவர் கடவுளுடைய தூய்மையை பிரதிபலிக்கிறாரோ அவர் கடவுளை காண்கின்றார். யார் ஒருவர் கடவுளுடைய தூய்மையை, கடவுளுடைய நேர்மையை பெற்றுக்கொள்கிறாரோ அவர் கடவுளை பிரதிபலிக்கின்றார். இங்கே பாருங்க, திருமுழுக்கு யோவான் கடவுளை பிரதிபலிக்கின்றார், கடவுளை சுட்டி காண்பிக்கின்றார், கடைசியாக அதே கடவுளுக்கு சான்று பகர்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயர் தூய்மையானது, விலை மதிப்பில்லாதது, நமக்காக இரத்தம் சிந்தியது, நம்முடைய மீட்புக்காக தன்னையே பலியாக்கியது. நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், வணக்கத்துக்குரிய பேராயர் ஃபுல்டன் ஜேஷின் தொலைக்காட்சி வழியாக நற்செய்தியை போதித்த மாபெரும் மனிதர்களில் முன்னோடி இவர்தான். இந்த பேராயர் தீமையை எதிர்த்து போராட ஒரு சில கருவிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த கருவிகளில் மிக அழுத்தமாக, மிக முக்கியமாக இந்த பேராயர் சொல்லக்கூடிய கருவி என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பெயர். எப்போதெல்லாம் தீமையினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை பயன்படுத்துங்கள் என்று பேராயர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த பேராயர் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை பற்றி பேசும்போது பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்திலே பவுலடியார் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும்போது, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை பற்றி சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், இயேசு என்ற பெயருக்கு மன்னவர், விண்ணவர், கீழுலகோர் எல்லாரும் மண்டியிடுவர். கடவுளுடைய மாட்சிக்காக இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று பவுலடியாருடைய இந்த நம்பிக்கை அறிக்கையை மேற்கோள் காட்டி பேராயர் சொல்லுகிறார், நாமும் இந்த பெயருக்குத்தான் வணக்கம் செலுத்துகின்றோம், இந்த பெயருக்குத்தான் ஆராதனை செலுத்துகின்றோம். இப்போ பேராயர் சொல்கிறாரு, நாம் அந்த பெயருக்கு வணக்கம் செலுத்துகிறோம், ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், எல்லாம் உண்மை. ஆனால் அந்த பெயருக்கு உரியவற்றை நாம் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, புனித பெர்னார்ட் இப்படியாக சொல்லுகிறார், இந்த ஆண்டவருடைய பெயருக்கு எவ்வளவு வல்லமை என்றால், எப்போதெல்லாம் எனக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறதோ, எனக்கு தீமையினுடைய ஆதிக்கம் என்னுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் போதெல்லாம் இந்த ஆண்டவருடைய பெயரை உச்சரிக்க ஆரம்பிக்கின்றேன். கடவுளுடைய பெயரை சொல்லுவது கூட நன்மை, கடவுளுடைய பெயரை உச்சரிப்பது கூட நமக்கு பாதுகாப்பை தருகிறது என்று புனித பெர்னார்டு தன்னுடைய வார்த்தையை மட்டுமல்ல வாழ்க்கை வழியாக சாட்சியம் பகர்கின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் தூய்மையான உள்ளத்தை தர வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். இன்னும் குறிப்பாக ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே, ஆண்டவரே, உம்முடைய இதயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு, அணையாத நெருப்பு, தூய்மையை ஏற்படுத்தும் நெருப்பு என்னுடைய உள்ளத்திலும் பற்றி எரிய தூய்மைப்படுத்த எனக்கு சக்தியை தாரும்,
வல்லமையை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு பங்கில் ஒரு சாமியார் இருக்கிறாரு. கிறிஸ்மஸ் அன்றைக்கு காலையில் 8 மணி பூசையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு சவுண்டு, கதவை தட்டுறாங்க யாரோ ஒருத்தங்க. கதவை திறந்து பார்த்தா பங்கில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், ஒரு அண்ணா உள்ளார வராரு. ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பார்சல் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. என்னங்க, இது ஒரு சிக்கன் பிரியாணி ஃபாதர், உங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போது அந்த ஃபாதர் சொன்னாரம்மா, ஐயோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க, வேண்டாம், நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், வீண் பண்ண வேண்டாம் அந்த பிரியாணியை. அவர் சொன்னாரம்மா, வேண்டாம் ஃபாதர், உங்களுக்காக கொண்டு வந்தது, நான் யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை, நீங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கோங்க, இதை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்கன்னு கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த சாமியாருக்கு என்ன செய்கிறது தெரியல. இவர் போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதர் உள்ளே வராரு. அவரும் பங்கு உறுப்பினர். டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து ஃபாதர்கிட்ட ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா, ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் சொல்லி விட்டுருக்கிறாரு. அப்போ இந்த ஃபாதர், சரி இந்த பிரியாணி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நமக்கு மட்டும்தான் பிரயோஜனம், நமக்கும் வயிறு ஃபுல்லாகிருச்சு, இன்னி இதை சாப்பிட முடியுமான்னு தெரியல, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கண்ணா எடுத்து கொடுத்துட்டார். மறுத்தாலும் சரி வாங்கிட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து அந்த மனிதர் திரும்பி வந்தார். அந்த ஃபாதர் கையை பிடிச்சிட்டு சொன்னாரம்மா இந்த வார்த்தைகளை. இன்னொரு குருவானவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கடவுளை கண்டேன், இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு கடவுளை கண்டேன். இந்த ஃபாதருக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கொடுத்தீங்களே பிரியாணி, இந்த கிறிஸ்மஸுக்கு தான், இந்த நாளில் தான் ரொம்ப மாதங்கள் கழித்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான்வெஜ் கொடுத்தேன். பார்க்குறதுக்கு டிப்டாப்பாக இருக்கிறாரு, ஆனால் பாருங்கள் குடும்ப சூழ்நிலை. ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு பிரியாணி செய்வது கூட அந்த குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை இல்லை. இதை கேட்ட உடனே அந்த ஃபாதருக்கு கண் கலங்கி விட்டார். அட, நம்ம வேண்டாமேன்னு சொல்லி கொடுத்தது ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, பல நேரங்களிலே செய்யக்கூடாத செய்கிறது பாவம் அப்படின்னு பாவத்துக்காக நம்ம பயந்து ஓடுறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். திருச்சபை சொல்லிக் கொடுக்கிறது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது நம்முடைய தூய்மையை கெடுக்கிறது என்பதை திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிப்போம், இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். நம்மிடம் இருப்பதை மனதார ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும்போது நமக்குள் தூய்மை பிறக்கிறது, நமக்குள் தூய்மை பிறக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மையான திருப்பெயரை, ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மையான திரு இதயத்தை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் தூய்மை பிறக்க வேண்டுமென்றால் நான் நன்மை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நன்மை செய்ய ஆரம்பிக்க வேண்டுமென்றால் தூய ஆவியானவருடைய துணை எனக்கு வேண்டும். தூய ஆவியானவருடைய துணையை ஒவ்வொரு நாளும் நாடுவோம். தீமைக்கு எதிராக நன்மையான ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை பயன்படுத்த ஆரம்பிப்போம். கடவுளுடைய மக்களாக கடைசி வரை வாழ்வோம். நல்லாய நேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சொந்தமும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படைந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் புது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறையியல்பின் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களில் மரித்தோர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க நிலைக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே தூய பெயர் கொண்டவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்கின்ற வாழ்வாளே வாழ்த்திசைப்போம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய்மை மிகு பெயருக்கு சான்று பகர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.